ஹலோ மக்களே, லக்ஷ்மி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. லக்ஷ்மி வீட்டில் இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம கஜேந்திரனும் லக்ஷ்மியை தேடி சென்னைக்கு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஒரு கட்டத்தில் வந்து நம்ம லக்ஷ்மியை கஜேந்திரன் கிட்டேருந்து காப்பாற்றினாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதிகாரிகளும் கஜேந்திரனை வந்து வீட்டுக்கே அரெஸ்ட் பண்ணதுக்காண்டி வராங்க. வீட்டு வாசல்ல இருந்த பாட்டியும் அந்த இருக்க மோகனவழி எப்படி இருந்தாலுமே கஜேந்திரன் வந்து வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு போய் தான் சொல்ல போறா. நீங்க அதை எதுவுமே நம்பாதுங்க. கஜேந்திரனோட சப்பல் எல்லாமே இங்கே தானே இருக்குது. கண்டிப்பா அவன் வீட்டுக்குள்ள தான் இருக்கா. எப்படியாவது தேடி அந்த கஜேந்திரனை விட்டு வைக்காதுங்க. வீட்டில் இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லும் போது அதிகாரிகளும் வீட்டு முழுக்க நம்ம கஜேந்திரனை தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் கஜேந்திரனை எங்கே தேடியும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மோகனவள்ளியும் அதான் எத்தனை வாட்டி தான் நான் சொல்கிறது, நான் ஏற்கனவே சொன்னேன்ல அவன் தான் இந்த வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா எதுக்கு இங்கே வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி அதிகாரிகளை மிரட்ட ஆரம்பிக்கும் போது அதிகாரிகளும் சரி இந்த கூடையில் யாரும் இருக்க மாதிரி இருக்கு, யார் இருக்கான்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. அந்த கூடையை தூக்குறதுக்கு ரெடி ஆகும்போது மோகனவள்ளியும் ஒரு கட்டத்தில் வந்து டைவர்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அதிகாரிகளும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த கஜேந்திரன் எங்கே இருந்தாலுமே கண்டுபிடிச்சே ஆகணும். அவன் இந்த ஊரையே ஏமாத்திருக்கான். இந்த கஜேந்திரன் இந்த வீட்டுக்கு வந்தானா எனக்கு கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு மோகனவள்ளிட்ட சொல்லிட்டு கிளம்பும் போது பாட்டியும் கஜேந்திரன் உள்ளதான் இருக்கான், அவங்களால கண்டுபிடிக்க முடியலையா, அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட மோகனவள்ளி கிளவி உனக்கு சும்மா இருக்க முடியாதா, நான் தான் சொல்கிறேன்ல கஜேந்திரன் எங்கே இருக்கான், அவங்க தான் தேடியாச்சுல, எங்கே தேடி அவனை காணல, அப்புறம் எதுக்கு அவங்கள்ட்ட இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நம்ம மோகனவள்ளி எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி என்னதான் சொன்னாலும் அதிகாரிகள் கேட்காம அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்கன்னே சொல்லலாம். அதிகாரிகள் போனது தெரிஞ்ச உடனே கஜேந்திரனும் மோகனவள்ளி கிட்ட இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை, என்னைக்கு இந்த லக்ஷ்மி வீட்டை விட்டு போனாலும் அன்னையிலேருந்தே நமக்கு பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு, எப்படியாவது இந்த பிரசிடென்ட் பதவி நம்ம கையில இருக்கும்னு பார்த்தா அதுவும் போயிட்டு கண்டிப்பா லக்ஷ்மியை இந்த வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு வந்துடணும், அப்பதான் நம்ம முன்னாடி மாதிரியே செல்வா காட்டி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கஜேந்திரனும் மோகனவள்ளிகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மோகனவள்ளி நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக லக்ஷ்மி கழுத்தில் நீ தாலி கட்டிடு, அவள் இந்த வீட்டிலேயே தான் இருக்கணும், அவள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனதுலேருந்தே நமக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகனவள்ளியும் கஜேந்திரகிட்ட சொல்கிறாங்க. கஜேந்திரனும் சீக்கிரமாக நான் சென்னைக்கு கிளம்ப வழியை பார்க்குறேன்னு சொல்லி நம்ம லக்ஷ்மியை தேடி சென்னைக்கு கிளம்பி வராங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியும் இந்த வீட்டில் இவ்வளோ நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இந்த தினேஷ் நம்ம மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டுட்டானே, அந்த ஆளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, நல்ல வேளை தெரு நம்மளை பார்க்கல, தெரு மட்டும் பார்த்துருந்தா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி மனசுல யோசிக்கிறாங்க. தினேஷும் லக்ஷ்மி கிட்ட வந்து என்னமாகா நீ இப்போ தப்பிச்சிட்டேன்னு நினைச்சியா, எப்படி இருந்தாலுமே இந்த வீட்டை விட்டு உன்னை நான் வெளியில் அனுப்பாம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம லக்ஷ்மியும் என்ன நீ நினச்சிட்டு இருக்க, என்னோட வலையில நானே திருடுவேனா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மேலே திருட்டு பழைய போட்டிருப்ப, என்கிட்ட இருந்து நீ தானே இந்த வலையெல்லாம் திருடிட்டு போன, இந்த விஷயம் மட்டும் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் தினேஷை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இனி ஒருக்கா என் மேலே திருட்டு பழி போட்டியன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு தினேஷனை மிரட்டுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பிகாவும் தெருக்கிட்ட வந்து கரெக்டான சமயத்தில் வந்த தெரு, நான் ரொம்பவே பதட்டம் ஆயிட்டேன், அந்த தினேஷுக்கும் மகாவுக்கும் என்னதான் பிரச்சனை தெரியல, ஏன் இவ்வளோ பெரிய பழிய போட்டான்னு புரிய மாட்டேங்குது, இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே மகாவை என்னதான் எதிர்த்து சொன்னாலும் மகா அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல விளையாட்டு, நீ எல்லாத்தையும் நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருக்கிட்ட சொல்லும்போது தெருவோம் அம்பிகா கிட்டே நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்கம்மா, எனக்கு மகாவை பற்றி நல்லாவே தெரியும், ஏற்கனவே திவ்யா இதை பற்றியெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கா, அது மட்டும் இல்லாமல் உங்களை இவ்வளோ அக்கறையாக அன்பாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆள் இனிமேல் நமக்கு கிடைக்கவே செய்யாது, அதனால தான் மகாவுக்கு சப்போர்ட்டிவாக நான் இந்த இடத்துல பேசிட்டு இருந்தேன் அப்படி சொல்லும்போது அம்பிகாவும் நீ என் மேல எவ்வளவு பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்கப்பா, அம்பிகாவும் தெருக்கிட்ட சொல்லும்போது தெருவும் நீங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கம்மா, தனியால இருந்து என்னை இவ்வளவு தூரத்துக்கு வளர்த்துருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆதரவா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம தெருவும் அம்பிகா கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
நம்ம லக்ஷ்மி அந்த மேரேஜ் ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. நல்ல வேளை அன்னைக்கு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் இருக்கும்போது அந்த தினேஷ் அப்படியே அந்த பேக்கை தூக்கி போட்டாங்க. எப்படி இருந்தாலுமே யாராவது பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டேன். நல்ல விளையாட்டு அவங்க கண்ணில் படவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ என் கையில் இருக்க வரைக்கும் பெரிய பிரச்சனை தான் வந்துட்டே இருக்கும். இனிமேல் இந்த ஃபோட்டோ இப்படியே இருக்கக்கூடாது, பேசாமல் ஒரு பக்கத்தை கிழிச்சிட வேண்டியதான் அப்படி சொல்லி நம்ம லக்ஷ்மி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ யார் கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் ஒரு செயல் செய்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம மயிலும் மகாவை கூட்டு மகா தெருவுக்கு காஃபி வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த காஃபி எடுத்து கொண்டு கொடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மகாவும் ரொம்பவே தயக்கத்தோட இருக்காங்க. இல்லை, என்னால் கொண்டு கொடுக்க முடியாது, நீங்களே அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மயிலும், எதுக்காக நீ எப்போவுமே ஒரு தயக்கத்தோட இருக்க, ஏதோ ஒரு குழப்பத்தோட இருக்க, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற, நடந்ததெல்லாம் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது மகாவும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. மயிலும், நீ என்னதான் இருந்தாலும் உன் முகத்திலேயே தெரியுது, எல்லாத்தையும் நினைச்சு நீ வருத்தப்படாத, ஏன் தான் உனக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது, உன் மேல இப்படி ஒரு வீண் பழிய போடுறாங்கன்னே தெரியல, உனக்கு ஏற்கனவே அந்த தினேஷ் தெரியுமா அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம லக்ஷ்மியும் அந்த இடத்துல இருந்து மறைக்கிறாங்கன்னே சொல்லலாம். மயிலும் சரி இப்போதைக்கு காஃபியாவது கொடுத்துட்டு வான்னு சொல்லி நம்ம மகா கிட்ட சொல்லும்போது மகா மறுக்கிறாங்க. ப்ளீஸ் இதை மட்டுமாவது செய்யுங்கன்னா நீங்க இப்போதைக்கு கொண்டு கொடுங்க, நான் வேற ஒரு நாள் அவங்களுக்கு காஃபி கொடுத்துக்கலாம்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. நம்ம மகாவோட மனசு ஃபுல்லாகவே வருத்தமாக இருக்குது. மகாவும் மனசுக்குள்ளே பக்கத்தில் நீங்கள் இருந்த பிறவும் நேரடியாக காஃபி கூட என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு சைடு நம்ம காஞ்சனா பயங்கரமாக எரிச்சலில் இருந்துட்டு இருக்காங்க. அப்படியே பிரபாகரன் கிட்ட இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை, அந்த மகா அந்த வீட்டில் இருந்துட்டு இருக்க வரைக்கும் எனக்கு ஒரே பிரச்சனையாக தான் இருக்கும் போல, எனக்கு இந்த மகாவை நினச்சி பயங்கரமாக டென்ஷனாக இருக்குன்னு சொல்லி நம்ம காஞ்சனாவும் யோசிக்கும் போது பிரபாகரனும், நீ எதுக்கு தேவையில்லாமல் போட்டு புலம்பிகிட்டு இருக்க, அந்த மகா ரொம்பவே நல்ல பொண்ணு, அவள்னால எந்த பிரச்சனையும் வராது, நீ தான் ஏதோ ஒன்று நினச்சி வருத்தத்திலே இருந்துட்டு இருக்க, குழம்பிக்காதன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. நம்ம காஞ்சனாவும் கவிதா கிட்ட ஃபோன் பண்ணி, என்ன கவிதா, அங்கே என்ன நடக்குது, அந்த மகா என்ன அந்த வீட்டில் தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது கவிதாவும், நீ வேறக்கா, இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே இந்த மகானால நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட காஞ்சனா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. கவிதா கிட்ட இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, என்கிட்ட இவ்வளோ லேட்டாவா சொல்லுவா, அது மட்டும் இல்லாமல் இந்த மகா வலையில எடுத்த பிறகுமா இன்னும் அவளை இந்த வீட்டிலே வச்சுட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது நம்ம கவிதாவும், வேற என்னக்கா பண்ணது, எல்லாமே அந்த அம்பிகாவும் தெருவும் தான் காரணம், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் மகாவுக்கு சப்போர்ட் பண்ணி நின்னாங்க, அதனால தான் மகா இன்னும் இந்த வீட்டிலே இருந்துட்டு இருக்கா அப்படி சொன்ன உடனே நம்ம காஞ்சனாவுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் அதிகம் ஆயிடுது. திருவும் நம்ம மகாவுக்கா சப்போர்ட் பண்ணி நின்னா இனிமே இதை விட்டு வைக்கவே கூடாது, அந்த மகாவை எப்படியாவது அந்த வீட்டை விட்டே துரத்தணும்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சனாவும் கவிதா கிட்ட சொல்லும்போது கவிதாவும், நானும் அதை தாக்கா எதிர்பார்த்துட்டே இருந்தேன், நேற்றுக்கு நடந்த சம்பவத்துக்கு வீட்டை விட்டு வெளியில போயிடுவான்னு பார்த்தா கடைசி நேரத்தில் அப்பாவும் அந்த மகாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசி திருப்பியும் வீட்டுக்குள்ளேயே இருக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம காஞ்சனாவும், இதெல்லாம் இனி சும்மாவே விடக்கூடாது கவிதா, இன்னைக்கு வலையில கை வச்சிருக்கா, இனிமே நாளைக்கு என்னதான் செய்வான்னு புரிய மாட்டேங்குது, நான் நாளைக்கே அம்மா கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்லி நம்ம காஞ்சனா கவிதா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கஜேந்திரனும் எங்க தான் இந்த லக்ஷ்மி இந்த சென்னையில சுத்திட்டு இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது, எப்படியாவது இந்த லக்ஷ்மியை கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் சொல்லி சென்னை முழுக்க தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல எல்லார்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. திருவோட வீட்டில தான் இன்னும் லக்ஷ்மி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட கஜேந்திரன் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்துல லக்ஷ்மிய கஜேந்திரன் கிட்ட இருந்து நம்ம திரு காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம்.